சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், ஒருத்தர் மட்டும் பார்க்க ஜெயிலர் பெர்மிஷன் கொடுத்திருக்கார் மேடம். யாராவது ஒருத்தர் மட்டும் அந்த அம்மா உள்ள போய் பாத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். போய் அண்ணிய பாத்துட்டு வாங்க. சார் ஒரு நிமிஷம். சார் தப்பா எடுத்துக்காதீங்க. சின்னையா போய் பாத்துட்டு வரட்டும். ஈஸ்வரி, நீ போய் பாத்துட்டு வா. இல்ல மங்கையம்மா, சின்னையாவே போகட்டும். அவர் அத்தைய பாத்துட்டு வந்தாருன்னா கொஞ்சம் சமாதானம் ஆவாரு. சின்னையா, நீங்க போய் முதல்ல அத்தைய பாத்துட்டு வாங்க. என்ன போங்க. வேணா ஈசு, பங்காயத்தை சொன்ன மாதிரி நீயே போயிட்டு வா. ஏன்? நீங்க அத்தைய பாத்தீங்கன்னா மனசு கொஞ்சம் சமாதானம் ஆகும்ல. உனக்கு தெரியாத என்னை பத்தி? நான் என் அம்மாவை பார்த்ததுமே நான் ஓன அழ ஆரம்பிச்சிருவேன். அதை மட்டும் என் அம்மாவும் பார்த்தாங்கன்னா உடனே அம்மாவும் சின்ன பிள்ளை மாதிரி அழ ஆரம்பிச்சிருவாங்க. இதனால என் அம்மாவுக்கு உடம்பு முடியாம வந்துருச்சுன்னு வையேன், அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. இதே நீ போனேன்னு வையேன், அம்மாவுக்கு தைரியம் சொல்லி அம்மாவை கொஞ்சம் நம்பிக்கையா இருக்க வச்சுட்டு வருவேன். நான் சின்ன பிள்ளை மாதிரி அவங்கள பார்த்து ஆள ஆரம்பிச்சிருவேன். வேணா ஐசு, வேணா, நீயே போய் அம்மாவை பார்த்துட்டு வா, அதான் சரியா இருக்கும். போயிட்டு வா ஈசு. அம்மாவை கேட்டதா சொல்லு. சரி, இதுல கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க. வந்துடுறேன். வாங்க. சார், இங்க நிக்க கூடாது, அந்த பக்கமா போய் நில்லுங்க. சரி, வாழுங்க. ஈஸ்வரி, என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லையம்மா. நீங்க என்கிட்ட எதையும் மறைக்க பார்க்காதீங்க. சுகரும் பிரஷரும் அதிகமாயிடுச்சுன்னு எங்க கிட்ட வெளியே வார்டன் சொன்னாங்க. ஆமா ஈஸ்வரி. என்னத்த, ஏன் இப்படி? ஒண்ணு இல்லை ஈஸ்வரி, இந்த ஒரு 4-5 நாளா இங்க ஜெயில எப்படி இருக்கிறது, கோர்ட்டு, இதெல்லாம் மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டே இருந்தேன். புது இடம், புது மனுஷங்க, அதான் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இதனால சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். தோ பரவாயில்ல, இங்க இருக்கிற டாக்டர் மெடிசன் கொடுத்தாங்க, இப்ப எவ்வளவோ பெட்டர். அத்தை, உங்களை இப்படி என்னால பார்க்க முடியல. எனக்காக நீங்க சரண்டர் ஆனதுனாலதான் உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம். என் தலையில வந்து விழுந்த இடிய நீங்க வாங்கிக்கிட்டீங்க. என்னத்த இது? எதுக்காக? ஈஸ்வரி, புல்லட் குமார்னு ஒருத்தனை கொன்னு அந்த பழிய ஓ மேல தூக்கி போட்டிருக்காங்கம்மா. நீ எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. அது யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும்ல. எக்ஸாம் நீ நல்லபடியா எழுதி முடிச்சிட்ட. அதான் அதுக்குதான் ஈஸ்வரி நான் அந்த பழியை ஏ மேல தூக்கி போட்டுக்கிட்டு இந்த ஜெயிலுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். எங்க பாரு, நீ IPS ஆகி அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ஜம்முன்னு நடந்து வரணும். அந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் சென்டிமெண்டா எதையும் யோசிக்காத, சரியா? இங்க பாரு, நீ எவ்வளவு சீக்கிரம் அவங்களை கண்டுபிடிக்கிறியோ நானும் அவ்வளவு சீக்கிரம் நானும் இந்த இடத்தை விட்டு வந்துட போறேன். இதெல்லாம் வெறும் கொஞ்ச நாளைக்கு தான். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அதுக்கப்புறம் குறைஞ்சிரும்ல. அத்தை, புல்லட் குமார் கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு ரவுடியோட CCTV ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் மூலமா அவன் பின்னாடி இருக்கிற ஆளுங்களை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி உங்களை நான் வெளியே கூட்டிட்டு வரேன். சரி,
ஈஸ்வரி, என்ன அழகு வரலையா உன் கூட? வந்திருக்காரு அத்தை. எங்க அவன்? அவர் மட்டும் இல்லாம சக்தி சாரு மங்கையம்மான்னு எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படியா? ம். அப்ப ஏன் யாரும் வரல? எங்க இருக்காங்க? வெளியே நின்னுட்டு இருக்காங்க அத்தை. ஏன் உள்ள வரல? அது வந்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் சின்னையாவ தான் அவங்கள பார்க்க வர சொன்னேன். ஆனா உங்களை பார்த்து அவரும் அழுது நீங்களும் அழுதுருவீங்கன்னு சொல்லி என்னையே அனுப்பி வச்சாரு. ஆ, அதுவும் சரிதான். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் அவரு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. பாவம், சின்ன குழந்தை மாதிரி ஒரே அழ. அவன் சின்ன குழந்தை தானே ஈஸ்வரி. அது கைக்குள்ளேயே வளர்ந்த பையன். அதான் அவனால இத